சென்னையில் 3.5 நிமிடத்துக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படுவதாக மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது சென்னையில் 3.5 நிமிடத்துக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க பல்வேறு வழிகளில் போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய சூழல்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கனால மெட்ரோ நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. 3.5 நிமிடத்துக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்தான மேலும் விவரம். அதாவது 3.5 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் என்ற அடிப்படையில் இனி மெட்ரோ ரயில்கள் இன்றைய தினம் இயக்கப்படும் என்று தற்போது மெட்ரோ நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம், சென்னையில் லட்சக்கணக்கான மக்கள் போக்குவரத்தின்றி சிக்கி திணறி வரக்கூடிய நிலையில் உடனடியாக அந்த நிலைமையை சீர் செய்வதற்காக மெட்ரோ நிர்வாகம் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வழக்கமாக 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறைதான் ஒரு ரயில் இயக்கப்படும். அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் கூடுதல் நேரம் தாமதமாகும். ஏனென்றால் அதிகமான மக்கள் நடமாட்டம் இருக்காது என்பதாலே கிட்டத்தட்ட 20 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு முறைதான் இந்த ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது. தற்போது அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய காரணத்தால் 3.5 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வேகமாக அவர்கள் வீடுகளுக்கு சென்று சேருவதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது 15 லட்சம் பேர் வரை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையிலே குவிந்திருக்கிறார்கள். பலரும் மெரினா கடற்கரைக்கு செல்ல முடியாமல் அவர்கள் மயிலாப்பூர், மந்தவெளி, அதே போல திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல பகுதிகளில் நின்று வான்வெளி சாகசங்களை பார்த்தனர். உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் மீது ஏறி நின்றும் வான்வெளி சாகசங்களை பார்த்து ரசித்தனர். இந்த நிலையில் 1 மணிக்கு நிகழ்ச்சி முடிந்ததும் அனைவரும் ஒரே நேரத்தில் புறப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அனைவரும் மேற்கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் சிக்கி திணறி வருகின்றன. கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய மெரினா கடற்கரையை பொறுத்தவரையிலே இந்த புத்தாண்டு, வருட பிறப்பு, அதே போல காணும் பொங்கல் ஆகிய நாட்களில் வந்தவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். அந்த நாட்களில் கூட 1 லட்சம் அல்லது 2 லட்சம் ஆட்கள் தான் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு அதுபோல 10 மடங்கு பொதுமக்கள் வந்த காரணத்தினால் காவலர்களும் அதிகாரிகளும் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள். எப்படி மக்களை கட்டுப்படுத்துவது, எப்படி ஒழுங்குபடுத்தி அனுப்புவது, இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது எப்படி என்று தெரியாமல் திணறி வருகிறார்கள். இந்த சாலைகளில் கார், இருசக்கர வாகனங்கள் போன்றவை பல மணி நேரமாக ஒரே வீதியில், குறிப்பாக ஒரு 100 மீட்டர் தூரத்தை கடப்பதற்கு அரை மணி நேரம் ஆகிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு கூடுதலாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.